இல்ல மதுரையிலிருந்து திரைப்படத்துறைக்கு வரணும் முயற்சி எடுத்து வந்திருக்கீங்க. ஆமா சார். வந்த உடனே உங்களுக்கு இயக்குனர், துணை இயக்குனர், இணை இயக்குனர் வாய்ப்பு கிடைச்சுதா? இல்ல சார், அது எல்லாரும் பட்ட கஷ்டத்தை நானும் நீங்களும் அனுபவிச்சிருக்கீங்க. அனுபவிச்சேன். என்னையெல்லாம் டிஸ்கஷனுக்கு ரூமுக்கு வெளியில எல்லாம் நிப்பாட்டினாங்க. ஓ. அண்டு அதே மாதிரி அப்பெல்லாம் பேட்டான்னு சொல்லி எல்லாரும் காசு வாங்கினா கூட எனக்கெல்லாம் 10 ரூபா கொடுப்பாங்க. சொல்லப்போனால் சினிமாவை வெறுத்து போகாமல் சினிமாவை பிடிச்சிக்கிட்டு இருந்தேன், அவ்வளோதான். ஏன்னா என் கூட அந்த டயத்தில் வந்தவங்களாம் இப்போ யாருமே படம் பண்ணல சார். இல்லை யாருமே. ஸோ அதனால எல்லாரும் பட்ட கஷ்டத்தை அது சொல்ல தேவையில்லை, ஏன்னா சினிமானா தெரியும். அதான். பட் அந்த கஷ்டம் எல்லாம் நான் பட்டேன் சார், பட்டேன். பட்டு நல்ல வாய்ப்புகள் கிடைச்சிது. அஜித் சார் படம், ஆர்யா சார் படம், அண்டு அதுக்கப்புறம் இது இப்போ நான் பண்ணியிருக்க பிரஜன் படம். ஆனால் எனக்கு கோஆர்டிஸ்ட் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அம்பிகா மேடம், என்னம்மா கதவரால வந்து அம்பிகா, செந்தில், ரவி மரியான் ஒரு பட்டாளமே இருக்கு. மயில் சாங் பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா. வணக்கம் பச்சை தமிழ நேயர்களே. இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு திரைப்பட இயக்குனர் பிரான்சிஸ் வரப்பிரசாதம் அவர்கள் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள். இதுவரை அவர்கள் 2 படம் இயக்கி வெளிவந்திருக்கிறது. 3வது படமாக சங்கரலிங்கத்தின் சைக்கிள் வண்டி அப்படிங்கிற படம் ஒரு வித்தியாசமான கதையம்சம் கொண்ட கதையா நான் கேள்விப்பட்டேன். அதாவது சைக்கிளுக்கும் பைக்குக்கும் ஒரு சண்டை வந்தா எப்படி இருக்கும், அந்த கதை கருவில் அந்த கதையை அமைச்சிருக்கதா சொன்னாங்க. சரி, அப்போ சாரை கூப்பிட்டு நம்ம ஒரு நேர்காணல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு அவங்கள வர வச்சிருக்கோம். வாருங்கள், அப்படி சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். உங்க பச்சை தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சார், இந்த அதாவது இப்ப ஒத்த ஓட்டு முத்தையா அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. ஆமா சார். இப்ப அதே மாதிரி சங்கரலிங்கத்தின் சைக்கிள் வண்டி. எஸ். டைட்டில் வந்து கொஞ்சம் ஒத்து போற மாதிரி இருக்கு. ஆமா, சைக்கிள் அதாவது நீங்க சொன்ன டைட்டில் பேட்டர்ன் வந்து அப்படிதான் இருக்கும். ஓகே. கண்டென்ட் 2 வேற வேற. அவங்க கவுண்டமணி சாரை வச்சு ஒரு காமெடி பண்ணியிருக்கிறாங்க. பட் மெசேஜ் இருக்கு. நான் படம் பார்த்தேன். சரி, மெசேஜ் இருக்கு சார். இது வந்து சங்கரலிங்கத்தின் சைக்கிள் வண்டி டோட்டலாகவே ஒரு வேர்ல்டு வைடு கண்டென்ட் சார். என்னன்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இங்கிலாந்துல வந்து பிளாக் டேன்னு ஒன்று நடந்திருக்கு. அது யாருக்கு தெரிஞ்சிச்சோ என்னமோ. ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தவங்கலாம் விழுந்து விழுந்து செத்து இருக்கிறாங்க. அதை வந்து ஐநாலாம் மறைச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. இது ஒரு ஆர்டிக்கல் நான் படித்தேன். அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம இந்த 2 வீலர் 4 வீலர் புகை வந்து ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. காற்று மாசுபாடு அதிகமா இருக்குது. குறிப்பா லண்டன்ல இருக்க ஃபேக்டரி அந்த காலத்துல அதிகமா புகை விட்டதுனால அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு பிளாக் டேன்றதை இன்னைக்கு வரலாற்றுல இருக்கு. ஆனா மறைச்சிட்டாங்க, வெளியே தெரியாம மறைச்சிட்டாங்க சார். ஏன் அப்படின்னா, இந்த வாகனங்கள் 2 வீலர் 4 வீலர் இதனுடைய விற்பனை பாதிச்சிடும் இல்லையா? ஸோ அதனால ஏதோ ஒரு கோல்மால் நடந்திருக்குன்னு தெரியுது. ஸோ இதை படிக்கும்போது இந்த ஆர்டிக்கல் நான் வச்சிருக்கேன், கையிலேயே வச்சிருக்கேன். இதை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஸோ இது மாதிரி ஃபியூச்சரில் வேர்ல்டு முழுக்க ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே. ஏன்னா உலகம் பூரா 2 வீலர் 4 வீலர்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ அப்போ இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நான் சொல்ல வேணாம், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டே சைக்கிள் ஓட்டுங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? ரோட்டில் ஒரு ஓரமாக சைக்கிள் ஓட்டுங்கன்னு. அதுக்கு காரணமே ஏர் பொல்யூஷன் அவாய்ட் பண்ணுறது தான். முதல்வரே சைக்கிள் ஓட்டுறாரு. சார், அப்போ அவர் மட்டும் இல்லை, நடிகர்கள்லாம் சைக்கிள் ஓட்டுறாங்க. விஜய் சார் திடீர்னு சைக்கிளில் போனார். ஸோ எனக்கு தெரிஞ்சு அப்போ இந்த ஏர் பொல்யூஷன் அவாய்ட் பண்ணணும்னா நம்ம எல்லாரும் சைக்கிள் ஓட்டினால் மட்டும்தான் எதிர்காலத்தில் நம்ம தப்பிக்க முடியுங்கிறது எனக்கு நல்லா பட்டுச்சு சார். அதனால வழக்கமான கதைகள் எல்லாரும் பண்ணுறாங்க, நம்ம ஒரு வித்தியாசமாக பண்ணுவோமே. சரி, அப்படி சைக்கிள் ஓட்டுங்கன்னு சொன்னால் அந்த சைக்கிள் ஓட்டுறதுக்கு யார் எதிரியா இருப்பா? பைக். ஸோ அது 2 கேரக்டரையும் நான் படத்தில் வச்சுட்டு, ஒரு ஊருக்குள்ள சைக்கிள் மட்டும் ஓட்டுற ஒரு ஊருக்குள்ள ஒருத்தன் பைக் ஓட்ட வந்தான்னா அந்த ஊர் மக்கள் எப்படி ஓட்ட விடுவாங்க? அப்போ அங்கே யார் வில்லன்? பைக். அந்த கான்செப்ட்ல ஒரு வித்தியாசமா பண்ணியிருக்கேன். இது உலகம் முழுவதும் போய் சேரணுங்கிறது தான் என்னுடைய கனவு சார். இல்லை, நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு சைக்கிள் இருக்குது, அபூர்வம். ஆமா. ஏன்னா எல்லாம் அப்போ நடந்து போவாங்க. ஏதோ ரேரா ஒரு சைக்கிள் இருக்கும். ஆமா. அந்த ஒரு சைக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி சண்டை வரும் வீட்டுல. அண்ணன் தம்பிக்குள்ள, நான் ஓட்டுறேன் நீ ஓட்டுறேன் கொடுன்னு. சைக்கிள் அப்பா வச்சிருப்பாங்க. அப்பா வந்து விட்டுட்டு போன உடனே அடுத்து இவங்க எடுத்து மாறி மாறி ஓடிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த காலத்துல சைக்கிள்னா அவ்வளவு ஒரு மிகைப்படுத்தி பேசுவாங்க. சைக்கிளுக்கு லைசன்ஸே கொடுத்துருக்காங்களே கவர்மெண்ட் அந்த காலத்துல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்போ கேரியர் வச்ச சைக்கிள் காஸ்ட்லி. ஆமா. கேரியர்ல உட்காந்து போக முடியாது, போலீஸ் ஃபைன் போட்டுருவாங்க. அதெல்லாம் அந்த பழைய வரலாறு நான் படிக்கும்போது தெரிஞ்சது. ஆக்சுவலி எம்ஜிஆர் வந்து தான் டபுள்ஸ் போகவே அனுமதிச்சார். அப்போ வந்து சைக்கிள் வந்து ஒரு 2 வீலருக்கு சமம் சார். இப்போவும் நான் சொல்றேன், நம்ம வீடுகள் எல்லார் வீட்லயும் சைக்கிள் இருக்கு சார்.
ஆனா குப்பையில கிடக்கு, யாரும் இதை யூஸ் யூஸ் பண்ணல. இல்லைன்னா மாடிப்படி கீழே கிடக்கும். நீங்க யாராவது ஒரு வீட்டுக்கு போய் பாருங்க, ஒரு மாடிப்படி கீழே அப்படியே இத்து போய் இப்ப கிடக்கும். என்னன்னா சைக்கிள் ஓட்டினா மக்கள் வந்து அவனை ஒரு ஏளனமா பாக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருது அவங்களுக்கு. அதுவும் ஒரு காரணம் சார். அது போய் இன்னொரு ஒரு உண்மையை ஒத்துக்கணும் சார். நம்ம எல்லாருமே ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா சைக்கிள்ல போனா லேட் ஆயிரும்னு சொல்லி பைக்ல போறோம். நாங்க இந்த படத்துல என்ன சொல்றோம்னா, படத்தோட ஹீரோவுமே ஒரு இடத்துல சொல்லுவாரு, அட்லீஸ்ட் 1 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்ட ஆரம்பிங்க. இப்ப ஆரம்பிக்கிற 1 கிலோமீட்டருங்கிறது நாளைக்கு 10 கிலோமீட்டரா மாறலாம். ஸோ அப்படி வரும்போது எதிர்காலத்துல இந்த காற்று மாசுபாட்டை தடுக்கலாம்ன்றது ஒரு வலுவான கருத்து சார். அதனால இதை வந்து நடிக்கிற எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி நடிச்சாங்க. அதுதான் எனக்கு படத்துல நாயகன் நாயகில் புதுமுகமா இல்ல சார். பிரஜன் சொல்லி விஜய் டிவில ஃபேமஸ் ஆனவர். சின்ன தம்பி, அதுக்கப்புறம் கூட 2-3 சீரியல் இருக்கு, எனக்கு நேரம் தெரியல. ஏன்னா நான் சீரியல் அதிகம் பாக்குறதுல. ஆனாலும் அவரை நான் தேர்ந்தெடுத்தது காரணம் சார், இந்த கதை வந்து நிறைய பேர் நடிக்க வேண்டியது. விஜய் சேதுபதி சாருக்கே லைன் போச்சு, அவுட்லைன் கொடுத்தேன். அவர் வந்து ஒரு மாசம் வெயிட் பண்ணுங்க அப்படிலாம், இல்ல 1 வருஷம் வெயிட் பண்ணுங்கன்னாரு. கொஞ்சம் நான் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பேன். எனக்கு தான் கொஞ்சம் ஒரு திமிர் இருக்கும், 1 வருஷம் வெயிட் பண்ணி இவரை வச்சு பண்றதுக்கு. ஸோ அது மாதிரி நிறைய பேர்ட்ட போச்சு. நம்ம ரிச்சர்டு திரௌபதி ஹீரோ அவர்கிட்ட போச்சு. பட் கடைசியா வந்து எனக்கு பிரஜன் தான் ஆப்ஷனா இருந்தாரு. பிரஜன் வந்து ரொம்ப லைக் பண்ணார் சார் இந்த கதையை. 2 மணி எனக்கு தெரிஞ்சு சங்கரலித்தின் சைக்கிள் வண்டிய முழுமையா 2 மணி நேரம் கதையை கேட்ட ஒரே ஆள் அவர் தான். ஏன்னா அதுக்கப்புறம் எங்க தயாரிப்பாளர் ஆகட்டும் யாருக்குமே முழு கதை தெரியாது சார். எடுக்கிற நடிப்பாங்க, சொல்றதெல்லாம் நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான். அப்போ அது கதையை உள் வாங்கிட்டு ரசிச்சு நடிச்சிருக்காரு. ரொம்ப அருமையா. நீங்க படம் பாத்தீங்கன்னா அவர் வாழ்ந்திருப்பாரு. ரொம்ப அற்புதமா இருக்கும். அதுக்கப்புறம் அதுல வந்து முத்தழகு, விஜய் டிவில முத்தழகுன்னு ஒரு சீரியல் ரொம்ப ஹிட். அதுல ஹீரோயினா நடிச்சவங்க தான் சோபனா, அவங்க இதுல ஹீரோயின். அப்புறம் அண்டாவக்கான படத்துல ஹீரோயினா நடிச்சவங்க நவீனா ஜாக்சன். அவங்க இப்ப பேர் மாத்தி இருக்கிறாங்க, ஃபெலிக்ஸ், லலிதா ஃபெலிக்ஸ். ஸோ அவங்க ஹீரோயின். மொட்டராஜேந்திரன் நடிச்சிருக்காரு, பசங்க சிவகுமார் நடிச்சிருக்காரு, அண்ட் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. சாம்ஸ் நடிச்சிருக்காரு. ஒரு நட்சத்திர பட்டாளமே இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சவரை எல்லாரையும் கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அசோக் தமிழ் நடிச்சிருக்கிறாரு. அவரு வந்து சார் ஒரு வளர்ந்து வர ஒரு புது வில்லன் தான் எனக்கு அப்படி மைண்ட்ல பட்டது. அவரோட எனக்கு நிறைய நாள் பழக்கம் இருக்கு. பட் ஆனா அவரை வில்லனா கொண்டு வரணுங்கிறது எனக்கு மைண்டுக்குள்ள ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்தது. இப்போ கூட நான் அடுத்த படங்களுக்குலாம் அவரை வில்லனா தான் நான் சூஸ் பண்ண போறேன். சூஸ் பண்ணிட்டேன், ஆரம்பிக்க போறோம். பட் இந்த படத்துல வந்து அப்படி இல்லை. இந்த படம் சங்கரலித்தின் சைக்கிள் வந்து ஒரு கேரக்டரா பண்ணிருப்பாரு, ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். அந்த ஊர்ல சைக்கிள் ரிப்பேர் பாக்குற கடை வச்சிருக்கேன் ஒருத்தர் மாதிரி, சைக்கிளை லவ் பண்றவர் மாதிரி பண்ணிருப்பேன். ஸோ அந்த மாதிரி இந்த படத்துல நிறைய பேர் நான் யூஸ் பண்ணிருக்கேன். அண்ட் எனக்கு ரொம்ப திருப்தியா படம் வந்திருக்கு. இனி பாக்குறவங்க சொல்லணும். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இது நம்ம வழக்கமான கமர்ஷியல் படமா இல்ல, ஒரு மெசேஜ் உலகத்துக்கு சொல்றோம், நம்மளும் அதை கத்துக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ட்ரைலர். வித்தியாசமா நல்லா இருக்கு. ஆமா சார். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, என்னுடைய நண்பர் ஆர்யா வந்து படம் வந்து ஒரு சைக்கிள் தன்னோட கதையை சொல்ற மாதிரி தான் நான் கொண்டு போனேன். ஸோ அப்ப அந்த சைக்கிளோட வாய்ஸ் யார் கொடுப்பா அப்படின்ட்டு டவுட்டே இல்லாம ஆர்யாட்ட நான் கேட்டேன். அவரு மனசோட உடனே ஒத்துக்கிட்டாரு, வந்து டப்பிங் பண்ணாரு. இன்னைக்கு ட்ரெய்லரே அவருடைய வாய்ஸ்ல தான் வரப்போகுது. ஓகே. நீங்களும் ஆர்யா ரொம்ப க்ளோஸ்? ஆமா. நான் உதவி இயக்குனரா இருக்கும் போது அவர் என் படத்துல அவர் ஹீரோ. அப்ப இருந்து எங்களுக்குள்ள பழக்கம். அவர்கிட்ட என்ன ஒரு பெரிய ஸ்பெஷல்னா, இன்னைக்கு வர அவர் இன்னைக்கு டாப் ஸ்டாரா இருக்காருன்னா, அவரு அந்த அந்த கலைஞர்களுக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸ் தான், டெக்னீஷியன் கொடுக்குற ரெஸ்பான்ஸ், பழகுறதுக்கு வந்து அவரை மாதிரி இண்டஸ்ட்ரியில நான் பார்த்ததே இல்லை சார். பெருமைக்கா இல்லை, பார்த்ததே கிடையாது. இப்போ அவர் எங்க நான் எங்க, ஆனாலும் நான் ஒரு மெசேஜ் அடிச்சு எனக்கு உடனே பதில் போடுவார். ஸோ அந்த ஒரு மதிக்கும் தன்மை இருக்கு பாருங்க, அதுதான் அவர் இந்த உயரத்துக்கு கொண்டு வந்திருக்கு. நான் எனக்கு வாய்ஸ் கொடுங்கன்னு சொன்னேன். நாங்கெல்லாம் ஒரு சின்ன படம் தானே எடுக்கிறோம், ஆனாலும் உடனே வந்து வாய்ஸ் கொடுத்துட்டு போறேன். கண்டிப்பா நீங்க ஒரு சின்ன பட்ஜெட்ல எடுக்கிறீங்க, இருந்தாலும் நீங்க சொன்ன உடனே வந்து ஒரு மதிப்பளிச்சு அதுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காரு பாருங்க. தன்னுடைய அதாவது கொஞ்சம் பிஸியா தான் இருப்பாரு. ஆமா ஆமா. டப்பிங் தியேட்டருக்கு வந்து உங்களுக்காக கொடுத்துருக்காருன்னா உங்களுக்கும் அவருக்கும் உள்ள நெருக்கம் தான் இதுல தெரியுது. என்னன்னா சார், என்ன அவர் மதிக்கிறாரு, அதுதான் எனக்கு வெற்றியா நினைக்கிறேன். நான் பெரிய வெற்றியா நினைக்கிறேன். என் நண்பர்கள் கூட சொன்னாங்க, நீங்க இன்னும் சினிமா இண்டஸ்ட்ரியில பெரிய டைரக்டர் அப்படி வரலைனாலும் உங்களுக்கு ஆர்யாவோட நட்பு கிடைச்சிருக்காங்க, பெரிய சக்சஸ். அடுத்து ஆர்யா வச்சு ஒரு படம் வெளியே வரும், நாங்க எதிர்பார்க்கலாம். எனக்கும் அந்த திட்டம் இருக்கு, ஆசை இருக்கு, கனவு இருக்கு. அது காலம் சூழல் ஒத்து வரணும்ல சார். கண்டிப்பா. அதனால உண்டு. ஆர்யா வந்து அவர்கிட்ட ஸ்பெஷல் என்னன்னா சார், அந்த கதைக்காக டெடிகேஷன் அப்படி பண்ணுவார் சார். அதான் சார்பட்டா பரம்பரை பார்த்துருப்பீங்களே. ஆமா சார், அது அப்பயும் அப்படிதான். கல்லூரியின் கதை படத்திலேயே டெடிகேஷன் பண்ணுவார். நண்பர்களுடைய அந்த ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு டீம் ஃபார்ம் பண்ணாருன்னா அதை அப்படியே மெயின்டைன்ஸ் பண்ணுவார்.
அந்த உயர்ந்தவன் தாழ்ந்தவன்லாம் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது சார். இல்ல நீங்க சொன்னீங்களே டெக்னீஷியனே அரவணைச்சு போகக்கூடிய ஒரே ஆள் சொல்றீங்க, அப்பயே புரிஞ்சுக்கலாம். சூப்பர் சார். இன்னைக்கு வரை நீங்க ஆர்டவெல்லாம் கேட்டு பாருங்க, ஆர்யானா பெஸ்ட் டெக்னீஷியன், பெஸ்ட் ஆர்டிஸ்ட். சரி. அதுக்கப்புறம் அவர் ஒரு அற்புதமான மனிதர். பழகி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒட்டிக்கிருவீங்க. ஓ அந்த அளவுக்கு ஃபேண்டாஸ்டிக். சரி சார். இல்ல அவர் நடிப்பு, அவருடைய எல்லாமே நல்லா இருக்கும் அவர் படத்துல. ஆமா ஆமா. நானும் ரொம்ப ரசிப்பேன் அவர் படத்தை. ஆமா. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் படம் வந்து என்னம்மா கதை விடுறாங்க, கதை விடுறா, அதையும் பார்த்தேன். அது எப்படி சார் அந்த படம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சது? இல்ல நீங்க உங்களுக்கு நேட்டிவ் வந்து மதுரைன்னு கேள்விப்பட்டேன். ஆமா சார். இல்ல அங்க இருந்து திரைப்படத்துல இயக்கணுங்கிறதுக்காக சென்னை வந்தீங்களா? ஆமா சார். ஆமா, நான் வந்து உதவி இயக்குனரா ஒர்க் பண்ணது அஜித் சார் படம் தான். அஜித் சார் படம். ஓ மகான் ஒரு படம், அது டிராப் ஆயிடுச்சு. சரி. அதான் என்னுடைய முதல் படம். சரி. அண்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கல்லூரியின் கதை. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் இருந்தேன். பட் எனக்கிட்ட என்னன்னா எல்லா படத்துலையும் நான் முழுசா இருக்க மாட்டேன். இங்க கொஞ்சம் இருப்பேன், அங்க கொஞ்சம் இருப்பேன், அப்படி அப்படியே பரவாயில்ல. நிறைய கத்துக்கணும்னு ஒரு ஆசை தான். ஆசை ஓடிக்கிட்டே இருப்பேன் சார். அப்புறம் இகோர் கலாப காதலன் டைரக்டர், அவர்கிட்ட இணை இயக்குனரா ஒர்க் பண்ணியிருக்கேன். சரி. ஸோ அதனால நிறைய கத்துக்கணும்ட்டு தாகம் உள்ளவன் ஓடிக்கிட்டே இருப்பான். கண்டிப்பா. எனக்கு இப்பவும் தாகமா தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி மடங்காது இல்ல. ஏன்னா ஒரு படம் முடிஞ்சவொன்னு அடுத்து 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 போயிட்டே இருப்பாங்க. சொல்ல சிம்பு பாணியில் சொல்றான் தான் அடங்காதவன். கண்டிப்பா கண்டிப்பா. உண்மைதான் சார். ஏன்னா நான் திருப்தி ஆக மாட்டேன், ஓடிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பேன். ஆர்யா சாரே சொல்லுவாரு, உங்கள்கிட்ட எனக்கு பிடிச்சதே நீங்க வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு. ஸோ அதான் சார் நம்மளுக்கு லைஃப். நின்று தேங்கி போயிடுவோம்னு நான் நினைக்கிறேன். இல்ல மதுரையில இருந்து திரைப்படத்துறைக்கு வரணும் முயற்சி எடுத்து வந்திருக்கீங்க. ஆமா சார். வந்த உடனே உங்களுக்கு இயக்குனர், துணை இயக்குனர், இணை இயக்குனர் வாய்ப்பு கிடைச்சதா? இல்ல சார், அது எல்லாரும் பட்ட கஷ்டத்தை நானும் நீங்களும் அனுபவிச்சிருக்கீங்க. என்னையெல்லாம் டிஸ்கஷனுக்கு ரூமுக்கு வெளியில எல்லாம் நிப்பாட்டினாங்க. ஓ. அண்டு அதே மாதிரி அப்பெல்லாம் பேட்டான்னு சொல்லி எல்லாரும் காசு வாங்கினா கூட எனக்கெல்லாம் 10 ரூபா கொடுப்பாங்க. சொல்ல போனா சினிமாவை வெறுத்து போகாம சினிமாவை பிடிச்சுக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். ஏன்னா என் கூட அந்த டயத்துல வந்தவங்களாம் இப்ப யாருமே படம் பண்ணல சார். இல்ல, யாருமே இல்லை. ஸோ அதனால எல்லாரும் பட்ட கஷ்டத்தை அது சொல்ல தேவையில்லை. ஏன்னா சினிமானால தெரியும். அதான். பட் அந்த கஷ்டம் எல்லாம் நான் பட்டேன் சார், பட்டேன். பட்டு நல்ல வாய்ப்புகள் கிடைச்சிது. அஜித் சார் படம், ஆர்யா சார் படம், அண்டு அதுக்கப்புறம் இது இப்போ நான் பண்ணியிருக்க பிரஜன் படம். ஆனால் எனக்கு கோஆர்டிஸ்ட் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அம்பிகா மேடம், என்னம்மா கதவரால வந்து அம்பிகா, செந்தில், ரவிமரியான்னு ஒரு பட்டாளமே இருக்கு. மயில்சாமி, அவங்களோட பணியாற்றுறது எனக்கு முதல் படம் பெரிய கிஃப்ட். அப்புறம் என்னுடைய முதல் படத்துல யுவன் சங்கர் ராஜா மியூசிக். ஓ, அதெல்லாம் காட்ஸ் கிஃப்ட் தான். கண்டிப்பா கண்டிப்பா. அண்டு சார் அது வந்து வாய்ப்பு எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா, அவர் வந்து மும்பையை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் அரவின்னு ஒருத்தர். சரி. அவர் நிறைய பேர்ட்ட படம் பண்ணணும் கதை கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. ப்ரொடியூசர்? ஆமா சார், ப்ரொடியூசர் தான். ஆனா அவருக்கு நடிக்கணுன்ற ஆர்வம். அப்புறம் இன்னொருத்தர் மூலமா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நான் லைன் மட்டும் தான் சொன்னேன் போன்ல, உடனே டிக்கெட் போட்டாரு. சரி. உடனே ரெக்க கட்டி பறந்துட்டேன். அப்படிதான் போன அந்த வாய்ப்பு தான் நான் எதிர்பார்த்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆமா சார். அப்படி கிடைக்கும் போது நம்ம நிச்சயமா சிறுகடிக்க தானே செய்யணும். ஆமா, அதுதான் அந்த படத்திலேயே நான் செய்த ஒரு தவறும் கூட. என்னன்னா சார், என்ன பண்ணீங்க, வாய்ப்பு கிடைச்சிருச்சு, சரி, விட்டுறக்கூடாது. உள்ளுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வரும், காம்ப்ரமைஸ் ஆகணும். முதல் படம் நான் விட்டுட்டு போனா எனக்கு கார்டும் வராது. ஸோ நிறைய போராட்டம் இருந்தது. அது ஆனால் அது எல்லா இயக்குனருக்குமே இருக்கும். ஏன்னா கங்கை மரன் சார் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், அவர் டைரக்ட் பண்ண படத்துல வந்து அவரே இல்லாமலாம் ஃபைட் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும் சார். அது எல்லாருக்கும் அந்த கஷ்டம் இருக்கும். அதில் என்ன தவறு பண்ணீங்க? தவறு மீன்ஸ் என்னன்னா, காம்ப்ரமைஸ் ஆகி போனதானே சார். இப்போ ஹீரோ எனக்கு 2 டுவெட் வைங்கன்னா வச்சிருக்கேன்ல. இப்போ சைக்கிள் வண்டியை பாருங்க, வேற மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு முழு சுதந்திரம், என்னுடைய படைப்பு அப்படியே வந்துச்சு. ஸோ அப்போ வந்து நிறைய காம்ப்ரமைஸ் ஆனேன். அந்த படம் ஓரளவு ஹீரோ தான் புதுமுகம், மற்றவங்கெல்லாம் அம்பிகா, செந்தில், ரவிமரியா, மயில்சாமி, நிறையா சார். ஆமா, அது ஒரு 20 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி போச்சு. அப்புறம் 2வது படம் என் பெயர் சிவகுருநாதன் ஒரு படம். சரி. அது எனக்கு டைரக்ஷன் மட்டும்தான் பண்ண வாய்ப்பு கிடைச்சிச்சு. கதையெல்லாம் ஒருத்தர் டாக்டர். அது எனக்கு ஒரு அனுபவம் தான், அதுல பெருசா சொல்றது இல்லை. சக்கரலித்தின் சைக்கிள் வண்டி தான். ஆமா சார். என்னுடைய என்ன நினைச்சீங்களோ எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்திருப்பீங்க. ஆமா சார், ஆமா சார். ஆமா, ஒரு இயக்குனர் என்ன மைண்ட்ல நினைக்கிறாங்களோ அதுல 100% வர முடியுமான்னு சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் பாஸ் ஆகணும், இதுதான் என்னுடைய பாலிசி. எந்த ஒரு இயக்குனர் சார் யாரா இருந்தாலும் சரி, சங்கத்தை கூட கேட்டு பாருங்க, நான் நினைச்சது அப்படியே 100% கொண்டு வந்து சொல்ல மாட்டாங்க. அது கஷ்டம் சார், கஷ்டம். பட் ஒரு 35-40 அப்படி வந்தாலே
சங்கரலித்தின் சைக்கிள் வண்டி ஒரு 50 தாண்டி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அப்படிதான் நினைக்கிறேன் சார். இப்போ தமிழ் திரையுலகில் வந்து பெரிய ஜாம்பவங்கள்லாம் இருக்கிறாங்க, பெரிய பெரிய டைரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஆமா அதில் உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர் நீங்கள் யாரை சொல்லுவீங்க? சார், ஹரி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஓ, ஏன் ஹரி எனக்கு பிடிக்கும்னா சார், அவர் வந்து பர்ஃபெக்டான டைரக்டர். பட்ஜெட்டு அண்டு அந்த கதையினுடைய சுவாரஸ்யம் எனக்கெல்லாம் கற்றுக்கணும் சார். நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ண ஆசைப்பட்டிருக்கேன், சரி, கிடைக்கல. ஆனால் நான் ஷூட் பண்ணும்போதெல்லாம் ஹரி சார் மைண்டில் வச்சுக்கிடுவேன். ஓ, அவர் பிடிக்கிறதுக்கு காரணமே அந்த ஃபாஸ்ட். அவர் இத்தனை படம் பார்த்துருக்கோம், சலிக்காதே சார், அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா லோகேஷ் கனகராஜ் எல்லாம் மிரட்டுறாரு, நெல்சன் அவங்கெல்லாம் கற்றுக்கிட்டு தான் இருக்கணும். அவங்களாம் சின்ன பசங்களாக இருந்தால் கூட சார் கற்றுக்கலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர்னு பார்த்தீங்கன்னா ஹரி தான். எனக்கு ரொம்ப அவர்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். சரி சார். பட் அது முடியல. இல்லை, பாலு மகேந்திரானா அவருக்கு வந்து இந்த கேப் தான் அவருக்கு ஒரு, ஆமாம் சார், ஒரு இது இல்லையா? அதே மாதிரி இப்போ நீங்களும் கேப் வச்சுருக்கீங்க, எப்பவுமே இப்படி தான் இருப்பீங்களா இல்லை எப்படி? இல்லை என்னுடைய அடையாளம் வந்து கேப் தான் வச்சு தான் நான் ஷூட்டிங் ஃபுல்லாக இருந்திருக்கேன். சரி. அது நம்ம ஒரு அடையாளத்தை கொடுத்துட்டோம்னா அதை அப்படியே போயிடணுமேன்றதுக்காக. சரி. இப்போ வந்து இயக்குனர் பாரதி ராஜா அவங்கெல்லாம் வந்து நடிகர்கள் வந்து கொஞ்சம் தவறா நடிச்சா சத்தம் போடுவாங்க, அதட்டுவாங்க, சிலவங்க கை கூட நீட்டுவாங்க, அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப நீங்க அந்த வகையில எப்படி சார்? இல்லை சார், நான் ரொம்ப சாப்பிட்டு சரி, அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் எல்லாத்தையுமே ரொம்ப குழஞ்சிதான் பேசுவேன். நல்லா நடிக்கலன்னா கூட பக்கத்துல உட்காந்து என்னப்பா என்னப்பா நீ அப்படிதான் சொல்லுவேன். அதனால அன்பா சொல்லி அவங்க வழி கொண்டு வந்துடுறீங்க. ரவி மரியா கூட ஆடியோ லான்ச்சில் சொன்னாரு. சரி. ரவி மரியா சொன்னார், இந்த மாதிரி பிரான்சிஸ் டைரக்டர் நான் நடிக்கும்போது நான் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க, எனக்கு இப்படிலாம் வேணும் தலையாட்டுவாரு. படத்தை பார்த்தா அவர் என்ன நினைச்சாரோ அந்த அவுட்டு தான் வரும் அப்படின்னு. ஸோ அதுதான் ஒரு டைரக்டரோட சக்சஸ் நான் நினைக்கிறேன். சும்மா இந்த அரட்டுறது, உருட்டுறது, திட்டுறது அதெல்லாம் ஒரு டென்ஷன்ல பண்றதுதான் நினைக்கிறேன். மற்றபடி திட்ட வேண்டிய அவசியம் இல்லை சார். எனக்கு தெரிஞ்சு சார், உலகமே அன்பால தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. நீங்க எதிரியை கூட அன்பால வெல்லலாம்ன்றதுதான் என்னுடைய கருத்து. என் கூட பழகின எல்லாருக்குமே தெரியும் பிரான்சிஸ் சார் இப்படிதான் இருக்கு. அதுல கஷ்டமும் இருக்கு, இப்படிதான் சொல்லிட்டு ஈஸியாவும் பண்ணுவாங்க. சார் நம்ம சார் தானே, அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அந்த ஒரு எண்ணம் இருக்கு. பட் இருந்தாலும் நான் ஆத்ம திருப்தியா இருக்கேன் சார். இல்லை, என்ன இருந்தாலும் ஒரு டைரக்டருங்கும் போது நான் மனசுக்குள்ள நினைக்கிறத அவங்ககிட்ட நீங்க வாங்கிடுவீங்க. வாங்கிடலாம் சார், அது வாங்கி ஈஸியா வாங்கிடுவீங்க. ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க ஆட்களை தேர்வு செஞ்சு போடுவீங்க, நடிகர்கள் தேர்வு செஞ்சு போடுவீங்க. அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க சூஸ் பண்ணி போடுவீங்க. அப்போ நீங்க அது ஈஸியா கொண்டுருவீங்க. அதுவும் நீங்க ரொம்ப சாப்பிட்டுங்கும் போது அவங்களும் நீங்க சொல்றதுக்கெல்லாம் அவங்க சார் இவ்வளவு சாஃப்டா இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அவங்களும் இறங்கி வருவாங்க இல்லையா சார்? அதாவது அவங்க எல்லாருமே வந்து ஒரு களிமண் மாதிரி தான் சார். கண்டிப்பா நம்ம என்ன ஹேண்டில் பண்றோமோ அது மாதிரி வந்துருவாங்க. அப்புறம் நடிக்க வர்றவங்க எல்லாத்தையுமே சார், ஒரு டைரக்டரோட திறமையா நான் என்ன நினைக்கிறேன்னா சார், இப்போ உதாரணத்துக்கு அசோக் தமிழ் நடிக்க வர்றாருன்னா சார், அசோக் தமிழ்கிட்ட என்ன இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சாதான் சார் டைரக்டர். கண்டிப்பா உண்மை. எனக்கு அதுல உறுதியா எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். நீ செய்யின்னு சொல்றது, அப்புறம் அவன் செய்ய மாட்டேங்கிறான் சொல்றதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு இயக்குனருக்கான தகுதியா நான் நினைக்கல. நீங்க முதல்ல வந்து இப்போ உங்களை கூட நான் என்னால நடிக்க வைக்க முடியும் சார். என்னோட கான்பிடன்ஸ் உங்களுக்கு தெரியும் தெரியாதுங்கிறது அடுத்து சார், நீங்க தப்பா நினைச்சுக்கிறாரு. இல்ல அதெல்லாம் பட் உங்களை என்னால நடிக்க வைக்க முடியும். சரி. ஏன்னா உங்கள்கிட்ட என்ன அவுட்புட் இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். இப்போ உங்கள்கிட்ட பேசும்போதே உங்களுக்கு என்ன கேரக்டர் கொடுத்தா நல்லா இருக்கும், அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுதான் டைரக்டரோட முதல் வேலை சார். நடிக்க தெரியல அவன் வேஸ்ட் அப்படிலாம் சொல்றது எனக்கு உடன்பாடு இல்லை, உடன்பாடே கிடையாது சார். கண்டிப்பா அது டைரக்டரோட தகுதியே கிடையாது. சரி சரி. இல்லை, அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு எழுத்தாளர்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா சார். புக்ஸ் எல்லாம் எழுதிக்கிறதா சொன்னாங்க. ஆமா சார். அது எப்படி சார், நீங்க சின்ன வயசுலயே உங்களுக்கு எழுத்து மேல ஒரு ஆர்வம் வந்து எழுத ஆரம்பிச்சிங்களா, இல்ல திரைப்படத்துறைக்கு வந்த பிறகு நம்மளும் ஒரு எழுத்தாளர் புக்லாம் வெளியிடணும்னு நினைச்சிக்கலாம்? ஆமா சார். அதாவது எனக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே ஃபுல்லா திரைக்கதை வசனம் தான் எழுதுவேன். சரி. எங்க மாமா ஒருத்தர் விமா தாசன் ஒரு பிரிஸ்ட், அவரு பாத்தீங்கன்னா புக்கா எழுதி விட்டுக்கிட்டு இருப்பாரு. லண்டன்ல கூட பாத்தீட்டு போய் இருப்பாரு. அங்கேயும் பார்த்தா ஒரு ஆங்கில புக்கு போய்கிட்டு இருக்கும் பாரு, ஹாலிவுட்ன்ற டைரக்டருங்கிறது. ஸோ எனக்குள்ள ஒரு தாக்கம் இருந்தது. சரி. ஒரு நூல் எழுதணும் மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் அது நம்ம சினிமாவில் இருக்கும், அது ரொம்ப கஷ்டன்றது எனக்கு தெரியும். ஆனால் மனசுக்குள்ள ரொம்ப நாளாக ஒரு 20-25 வருஷமா மனசுக்குள்ள ஒரு பெரிய ட்ரீம் இருந்துச்சு சார். என்னன்னா, கிறிஸ்டினுக்கு வந்து பைபிள்னு ஒன்று இருக்கு. ஸோ அதை வந்து பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு நாவல்ட்டியாக எழுதணுன்றது இது பெரிய ஒர்க்கே அப்படின்னு எனக்கே நான் கேள்வி கேட்டுக்கிட்டேன். அப்புறம் ஏன் முடியாது, பார்ப்போம் அப்படின்ட்டு அப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அந்த பைபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஜீசஸோட லைஃபு
3 இயர்ஸ் தான். நீங்க படிச்சவங்களுக்கு தெரியும். அவர் ஒரு 3 வருடம் அவர் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் தான் அந்த பைபிள் இருக்கு. ஆமா, மத்தேயு, மார்க்கு, லூகாஸ், அப்படி அந்த யோவான்றதெல்லாம் வந்து 3 இயர்ஸ் சார். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது 3 வருஷம் தானே சொல்லியிருக்காங்க, அவர் 33 வருஷம் வாழ்ந்திருக்காருல்ல. ஸோ டோட்டல் லைஃப்பை வந்து ஒரு நூலா எழுதுனா அப்போ எனக்கு 4 பார்ட்டு கிடைச்சிரும். ஸோ அதில் 4 பார்ட்டு எழுதிட்டேன் சார். எழுதி முடிச்சிட்டீங்க? ஆமா. அது எனக்கு எப்போ வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா, கொரோனா டயத்துல எல்லாரும் வீட்டில் இருக்கும்போது ஆஹா இந்த டயத்தை பயன்படுத்திக்கிறோமேட்டு உட்கார ஆரம்பிச்சேன். சரி. பட் ஆனா அது ரொம்ப கஷ்டம் சார். ஏன்னா அது ஒரு தெய்வீகமான நூல். நான் ஒரு இயக்குனர் தான், நான் ஒரு சினிமா எழுதுற மாதிரி தான் எழுதணும்னு நினைச்சேன். சரி. ஆனா அதனுடைய முதல் பகுதியை வந்து திருச்சபை அந்த கிறிஸ்டின்ல இருக்கவங்க நம் வாழ்வு பதிப்பகமே படிச்சுட்டு அப்படியே வெளியிட்டுட்டாங்க. அதனால அவங்களே என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு இறை காவியம் சொன்னாங்க. அது வந்து என்னால நடந்துச்சுன்னு நான் சொல்லவே முடியாது. எனக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் இருந்து எழுதியிருக்கேன். ஏன்னா அவங்களுமே ஏதோ ஒரு சக்தி நம்மளை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிதான் நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டா வெளியிட்டாங்க ஒரு திருக்குடும்பத்தின் பயணம் அப்படிங்கிறது அந்த நூல். இப்ப பூரா அது விற்பனை ஆயிட்டு இருக்கு. சரி. முதல் பாகம் வந்துருச்சு. சரி. 3 பாகம் இருக்கு. சரி சரி. எனக்கு ஒரு கனவு, நம்ம பண்றோமோ இல்லையோ பின்னாடி இது வந்து ஹாலிவுட்ல சொன்ன இதே நல்லா. அதாவது பைபிளை வந்து பொன்னியின் செல்வன் மாதிரி லெவலுக்கு கொண்டு வரணும். ஆமா சார். அந்த எண்ணம் வந்திருக்கு இல்லையா? ஆமா சார். எத்தனையோ எழுத்தாளர் இருக்காங்க, யாருக்குமே அந்த எண்ணம் தோணல. ஆனா பிரான்சிஸ் வரப்பிரசாதம் அவங்களுக்கு இது தோணி இருக்கு. ஆமா சார். இதுவே ஒரு காட் கிஃப்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த புக்கு படிக்கிறவங்களுக்கு இது ஒரு கிஃப்ட். கண்டிப்பா சார். இந்த நூல் படிக்கிற எல்லாருக்குமே அந்த ஹோலி ஃபேமிலி, அதாவது ஜீசஸோட ஃபேமிலியோட ஜேர்னி பண்ற மாதிரி இருக்கும் சார். ஓ சரி. அதாவது அதை எப்படி உங்களுக்கு சொல்றதுன்னா சார், ஜீசஸோட அம்மா வந்து இளம் பெண்ணா வந்து நாசரேத்துல வாழ்ந்தாங்க. இது வரலாற்று ஆதாரம் இருக்கு. அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். அப்போ அவங்க எப்படி அவங்க ஹஸ்பண்டை சந்திச்சிருப்பாங்க, எப்படி அந்த மீட்டிங் நடந்திருக்கும், எப்படி அந்த கல்யாணம் நடந்திருக்கும், ஏசு எப்படி பிறந்தாரு, அடுத்து வந்து அவரை எப்படி வளர்த்துருப்பாங்க. அப்ப ஜீசஸ் இளைஞனா இருக்கும்போது அவருக்குள்ள எப்படி காதல் ஃபீல் வந்திருக்குமே. சரி. வந்துச்சா வரலையா இதெல்லாம் டிராவல் பண்ணிருக்கேன். ஆக்சுவலி நான் ரொம்ப பயந்தேன் முதல்ல. கிறிஸ்டியன்ஸ் கொண்டு வந்திருக்கேன் சார். கொண்டு வந்திருக்கேன். ஒரு பொண்ணு அவரை லவ் பண்ணும், அவர் லவ் பண்ண மாட்டாரு. ஒரு திரைப்படம் பார்த்த மாதிரியே இருக்கும் இந்த புக்கை படிச்சா. கண்டிப்பா சார். ஒரு திருக்குடும்பத்தின் பயணம் நீங்க படிச்சீங்கன்னா ஒரு மூவி பார்த்த மாதிரி இருக்கும். நீங்க சொல்லும் போது புரியுது. ஆமா சார். ஒரு பொண்ணு தான் லவ் பண்ண. யாருமே ஜீசஸ் லவ் பண்ணிருப்பாராங்கிறது யாரும் திங்க் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா நீங்க திங்க் பண்ணிருக்கீங்க. இல்ல சார், ஒரு இளைஞனா பார்த்தேன். கண்டிப்பா. அவரை ஒரு பொண்ணு எப்படி இருந்தாலும் நேசிச்சிருக்கோம். இப்ப நமக்கே என்ன தோணுது, அவர் வந்து ஒரு கதாநாயகன் அப்படிதானே. கடவுள்னா இப்ப முருகன்னா கதாநாயகன் தானே சொல்லுவோம். கதாநாயகன் நிச்சயம் அழகா தான் இருந்திருப்பாரு, ஹேண்ட்ஸமா தான் இருந்திருப்பாரு. அப்ப அவர் ஒரு பொண்ணு நிச்சயம் விரும்பி இருக்கும். அதெல்லாம் நடந்திருக்கும், யாருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால நான் அதை வந்து ஒரு காட்சிப்படுத்தினேன். சரி. அதை ரொம்ப அழகியலா அந்த கிறிஸ்துவ விசுவாசத்துக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எழுதியிருக்கேன். அதனால அதுவும் நல்ல வரவேற்பு. இப்ப நூல் விற்பனை ஆயிட்டு இருக்கு. சரி. எனக்கு ஒரு திருப்தி. பட் இன்னும் அந்த 3 புக்கும் வெளியிட்டுட்டோம்னா, அது 3 புக்கும் முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன். அது அடுத்து வந்து பிரிண்டிங் ஆகி வெளியே வரணும். அதை கொஞ்சம் பெரிய லெவல்ல வெளியிடணும்னு ஒரு ஆசை இருக்கு. கண்டிப்பா. இப்போதைக்கு வெளியிட்டு இந்த திருக்குடும்பத்தின் பயணத்தை வெளியிட்டது வந்து சிவகங்கை மறைமாவட்ட ஆயரை வந்து ஆனந்த் அப்படின்றவர் தான் வெளியிட்டிருக்காரு. ஸோ எல்லாமே காட்ஸ் கிஃப்ட் தான் சார். ஆனா எனக்கே ஒரு ஆச்சரியம் என்னன்னா, சினிமா பண்ண போனவன் இப்ப திடீர்னு நாவல் எழுதிருக்கானேன்னு. ஸோ அது ஒரு முகம், அவ்வளவுதான். கண்டிப்பா. இல்ல, திரைப்பட இயக்குனருக்காக பொதுவாக அவங்களுக்கு பன்முகம் இருக்கும். ஆமா சார். இல்லையா? ஆமா. கற்பனையிலே இருக்கிறவங்க அவங்க நீங்க சொல்றதுல இப்ப பார்த்தோமா, இயேசு காதலிச்சிருப்பாரு, அழகனாக இருந்திருப்பாரு, ஹீரோவா இருந்திருப்பாரு. கண்டிப்பா சார். அப்ப அவர் ஒரு பொண்ணை விரும்பி இருப்பாங்க, பொண்ணு அவங்களை விரும்பி இருப்பாங்க. இது யாருமே மறுத்திருப்பாரு, யாருமே நினைக்க மாட்டாங்கல்ல. ஆனா உங்க இடத்துல தோணி இருக்குல்ல. ஆமா சார். சார், எனக்கு என்னுடைய ரிலிஜியஸன்ல எனக்கு ஒரு கோபம் ஒன்று எப்பவுமே இருக்கும் சார். என்னன்னா, கிறிஸ்டியன் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் சிலுவையில இயேசு தொங்கிக்கிட்டே இருப்பாரு. எனக்கு சின்ன வயசுல இருந்து ஏன் அப்படியே காட்டுறாங்க? அவர் ஒரு அழகா இருந்திருப்பாரு, எங்கேயாவது நின்றுட்டு இருந்திருப்பாரு, எங்கேயாவது சிரிச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. அப்ப எனக்கு அதெல்லாம் தோணுச்சு. டைரக்டர் ஆன உடனே கேரக்டர் ஆகிட்டு. அதை விட இன்னொரு பியூட்டி என்னன்னா, இயேசு வந்து சார் அவர் வந்து இந்த இது யூதேயா முழுக்க அவர் மத போதனையில ஈடுபட்டதுல மேக்சிமம் குட்டி குட்டி கதை சொல்லியிருக்காரு சார் பைபிள்ல. எனக்கு தெரிஞ்ச அவர் பெஸ்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டர். ஆமா, 38 கதைகள் சொல்லியிருக்காரு. ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னா உடனே கதை சொல்லியிருப்பாரு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஊதாரி மைந்தன்லாம் ஒரு கதை பள்ளிக்கூடங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க சார். அப்ப அவரே ஒரு ஸ்டோரி ரைட்டர். அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு கதையை யோசிச்சு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி அதை தான் சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, என்னைக்குமே வந்து ஆர்ட் தான் மக்கள்கிட்ட போகும், கதை தான் போய் சேரும்ன்றது. எனக்கு தெரிஞ்ச சினிமாவில் இன்னைக்கு நான் இருக்கிறேன்,
நாங்க இருக்கிறோம்னா கடவுள் கொடுத்த பாக்கியம் தான் சார். அது அந்த போராட்டம் வேணா கஷ்டமா இருக்கலாம், ஆனா மனசுக்குள்ள சிறகடிச்சு பறந்துகிட்டு தான் இருக்கும். சரி சார். இன்னொரு கேள்வி, இப்ப பிரான்சிஸ் வரப்பிரசாதம் அப்படின்னு பேர் வச்சிருக்கீங்க. ஆமா சார். பொதுவா வந்து திரைப்படத்துக்கு வர்றவங்க வந்து தன்னுடைய இயற்பெயரை வந்து பேரை மாத்தி வச்சிருப்பாங்க. ஆமா சார். இந்த வரப்பிரசாதம்ங்கிறது எப்படி பிரான்சிஸ் எப்படி ஒட்டிச்சது? ஆமா சார், என்னுடைய பேர் வந்து பிரான்சிஸ் ராஜ் தான். ஆமா. அண்டு இங்க சென்னைக்கு வந்த உடனே முதல் படத்திலேயே பிரான்சிஸ் ராஜ் தான், என்னம்மா கதை வரான்லையே அதான் வரும். சரி, கார்டுல தான் வரும். அப்புறம் கூகுளில் வந்து நான் என்ன சர்ச் பண்ணலாம், என்னம்மா கதை வரான்னு வந்ததுக்கப்புறம் போட்டால் ஒரு 4-5 பிரான்சிஸ் ராஜ் வந்தாங்க. ஏற்கனவே இருக்கிறாங்க சார். நமக்கு அப்போதானே தெரியுது. கண்டிப்பா. அப்போது நம்மளை அடையாளப்படுத்தணுமே அப்படின்னு சொல்லி நான் குழப்பத்தில் இருந்தேன். எனக்கு சாம் சார் நல்ல ஃப்ரெண்டு. அவர் ஒரு நாள் ஃபோன் பண்ணி, ஹலோ உங்கள் பேர் இனி பிரான்சிஸ் ராஜ் கிடையாது, பிரான்சிஸ் வரப்பிரசாதம்னாரு. சரி. எங்கள் அப்பா பேரை எப்படி சேர்க்குறீங்கன்னு. சார் உங்கள் அப்பா பேரை சேருங்க, சக்ஸஸ் ஆயிரும்ட்டு. எங்கள் அப்பா உண்மையிலேயே எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட் வரப்பிரசாதம். அப்பா மாதிரி எனக்கு எங்கள் அம்மாவை விட எங்கள் அப்பா தான் ரொம்ப பிடிக்கும். சரி. ஏன்னா நான் மதுரையில் இருந்த காலத்துலையும் சென்னையில் இருந்த காலத்துலையும் என்னை வந்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுவார். நான் எதை சொன்னாலும் கஷ்டப்பட்டு சொன்னாலும் நீ பின்னாடி நல்லா இருப்பேன் சொல்லுவார். நீ பின்னாடி நல்லா இருப்பட பிரான்சிஸ் சொல்லுவார். ஸோ அதனால எங்கள் அப்பா பேர் என்னோட இணைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி சரி. வரப்பிரசாதம்ட்டு. ஸோ எனக்கு அதனால தான் பிரான்சிஸ் பேர் அமைஞ்சதே ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான். ஆமாம் ஆமாம், உண்மையிலேயே காட்ஸ் கிஃப்ட் தான். எங்கள் அப்பா என் கூட இருக்கிறதா நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஓ சரி சார். இல்லை சொந்த ஊர் மதுரை, நீங்க மதுரை தானா இல்லை மதுரை பக்கத்தில் ஏதாவது? இல்லை சார், மதுரை அரசரடி ஆரப்பாளையம் தான். ஓ, அரசரடி ஆரப்பாளையம் தான் என்னுடைய லைஃப் தொடங்கினது. சரி. பிறந்தது எல்லாமே அங்கே தான் இருந்தேன். சரி. எனக்கு அப்போ வந்து சினிமா மதுரையில் நாடகங்கள் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஓ, அதில் ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்கு, பட் அதெல்லாம் சொல்ல தேவையில்லை. நாடகங்கள் போட்டுக்கிட்டு இருந்தேன். சரி. அப்புறம் வந்து நான் சினிமாவுக்கு வர காரணமே இந்த நேரத்தில் சொல்லி ஆகணும், என் வீட்டுக்காரம்மா தான். அப்படியா? ஆமா. சரி. நீங்க சென்னைக்கு போங்கன்னு சொன்னதே அவங்க தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வாத்தியாருக்கு படிச்சிருக்கேன். நம்ப முடியுதா? இல்லையே. MA BEd சார். ஓ சூப்பர். நான் முதல் படம் ஒர்க் பண்ணும்போது ஒரு டைரக்டர் வந்து என்னோட அந்த படிப்பை பார்த்துட்டு சொன்னார், என்னங்க அதுக்கு சம்பந்தமே இல்லை, சரி அப்போ போடுங்க, டி ராஜேந்தர் MAன்னு தானே போடுறாங்க, இப்போ வரை நான் என்னுடைய பட்டப்படிப்பை போடலை. இல்லை சரி, நான் MA BEd முடிச்சிருக்கேன் சார், டிப்ளமோ ஜேர்னலிசம் மாஸ் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கேன். பட் எங்கேயுமே நான் அதை போடலை. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், மேரேஜ் ஆனவுடனே எல்லாரையும் போல சரி மதுரையில் ஒரு வேலை கிடைச்சி அப்படியே குடும்பத்தை காப்பாற்றுவோம். அது இயற்கை தானே சார். சார் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு தானே எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நாட்டை காப்பாத்துறதுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுக்கு தான் அரசியல்வாதிகள் இருக்காங்க. சரி, உண்மை ஒரு சராசரி மனிதன் குடும்பத்தை காப்பாற்ற. ஸோ அதனால எனக்கு வந்து நான் படிச்சு முடிச்ச உடனே மதுரையிலேயே வந்து ஒரு ஸ்கூல்ல இருந்து எனக்கு இன்டர்வியூ வந்துச்சு. சரி. ஹிஸ்டரி போஸ்ட் 10th வாத்தியாரா அப்பாயின்மெண்ட்டுக்கு வர சொன்னாங்க. அந்த இன்டர்வியூக்கு வர சொல்லி வந்த கார்டை என் ஒய்ஃப் எடுத்து மறைச்சிட்டாங்க சார். ஓ, அவங்களே மறைச்சிட்டாங்க. ஓ, என் கண்ணில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரமா காட்டல சார். சரி. எனக்கு தெரியாது. நான் வழக்கம் போல அப்படியே சினிமா கதைன்னு சொல்லியிருக்கும்போது அவங்களா சொல்றாங்க, ஏங்க நீங்க சென்னை கிளம்புங்க, நீங்க சென்னையில் இருக்க வேண்டிய ஆளுங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அதை மெனக்கிட்டு கிளம்பி இங்கே வந்து அசிஸ்டண்டா சேர்ந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க, உங்களுக்கு இன்டர்வியூ கார்டு வந்தது, நான் உங்கள்கிட்ட காட்டலை அப்படின்னாங்க. ஸோ அதனால அடிச்சு சொல்லுவேன், நான் இங்கே வந்தது காரணம் அவங்க மட்டும்தான், அதில் வேற வழியே இல்லை. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு வர நான் வந்து சுதந்திரமா இருக்கேன் அப்படின்னா அவங்க தான் காரணம். பெரிய சப்போர்ட்டு. சரி. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா சார், இங்கே பொதுவாகவே சினிமாவில் உதவி இயக்குநர்கள் என்ன மாதிரி நான் சின்ன டைரக்டர் தான் சார், ஒன்றும் பெரிய டைரக்டர் நான் என்ன நினைக்கிறேன்னா சார், அண்டு நம்ம சினிமாவில் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறவங்க தான் பெரிய டைரக்டர். ஏன்னா சார் நல்ல படங்கள் எடுக்கிற டைரக்டர்லாம் இருக்காங்க, சின்ன டைரக்டர் இருக்காங்க, அருமையான படங்கள்லாம் எடுக்கிறவங்களாம் இருக்காங்க, நம்ம பார்க்குறோம், நிறையா இருக்குது சார். நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்போ கூட பரமன் ஒரு படம் வந்து சார், எக்ஸ்ட்ரானரி மூவி சார். அந்த படத்தை நான் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி என்னை ஒருத்தர் சொன்னார், எனக்கு தெரிஞ்ச பையன் சொன்னா, இந்த படத்துக்காக போறீங்க அப்படி தான் சொன்னாங்க. நான் ஆக்சுவலி அசோக் தமிழ் கூப்பிட்டதுனால தான் வந்தேன். சரி, உண்மையை சொல்லணும்ல, கண்டிப்பா அவர் கூப்பிட்டுருக்காருன்னு வந்தேன் சார். படம் பார்த்துட்டு நான் பிரமிச்சு போயிட்டேன் சார். சரி சார். ஏன் அப்படின்னா படத்துல குறைகள் இருக்கலாம் சார், ஆனா அந்த ஃபீல் பண்ணி அந்த கண்டென்ட்டை வந்து அழகா சொல்லியிருந்தாங்க. அதுல கிளைமாக்ஸ்ல ஒரு ஷாட் போடுவார் அந்த டைரக்டர். அதாவது அந்த ஹைவே ரோட்ல அந்த ஃபேமிலி, வையாபுரி ஃபேமிலி கும்பிட்டுட்டு இருப்பாங்க பாருங்க, அங்கேயே டச்சிங் வந்துடுச்சு. அப்புறம் அசோக் தமிழும் அதுல சூப்பரா பண்ணியிருந்தாரு. அவர் என்னுடைய நடிகர், ரசிச்சேன். ஸோ படம் பார்த்துட்டு வந்து நான் பேட்டி கொடுத்தேன். அந்த பேட்டி கேட்டாலே எல்லாருக்கும் தெரியும். சரி, எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சார். பாருங்க, அது ரொம்ப சின்ன பட்ஜெட் சார், கேள்விப்பட்டிருப்பீங்க. அன்பிலீவபிள் பட்ஜெட், வெளியில சொல்லவே கூடாது, அவ்வளோ சீக்ரெட்டு. ஆனா இதையும் செய்ய முடியும்ல.
இவங்க தான் சார் பெரிய டைரக்டர். இப்ப 200 கோடி வாங்குறாங்கல்ல, 100 கோடி வாங்குறாங்கல்ல சார், நான் அடிச்சு சொல்லுவேன், என்ன போன் பண்ணி கேட்டா கூட சொல்லுவேன், அவங்க பெரிய டைரக்டர் கிடையாது. ஒரு சின்ன பட்ஜெட்ல எடுத்து ஒரு 25 ஸ்கிரீன் கொண்டு போயிட்டு குட் மூவின்னு சொல்றாங்க பாருங்க சார், அந்த டைரக்டர் தான் சார் பெரிய டைரக்டர். எனக்கு தெரிஞ்சு அப்படித்தான் நான் சொல்றேன். நான் அது எனக்காக சொல்லல, இன்னும் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நல்ல நல்ல படங்கள் சார். அப்படித்தானே லப்பர் பந்து வந்தது. ஆமா, அதுவும் சின்ன பட்ஜெட் தானே, ஆனா செம்ம ஓட்டம் ஓடிச்சு. அப்படிதான் நான் சங்கர் எழுதின் சைக்கிள் வண்டி பண்ணியிருக்கேன். இல்ல அது கண்டிப்பா நிச்சயமா நீங்க சொல்ற கான்செப்டே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நிச்சயமா மக்கள் அதை ஏத்துக்கிடுவாங்க, அதுல எந்த வித மாற்றமும் இல்ல. இயேசு இளைஞரா இருக்கும்போது காதல் வந்திருக்கும், ஆமா, அந்த பொண்ணு யாராவது விரும்பி இருப்பாங்கன்னு சொல்றீங்களே, அந்த கான்செப்டை யோசிச்சு திங்க் பண்ணி பாருங்க. அவர் நேர்மையா அதை மறுப்பாரு. அதை விட என்ன ஒரு வேடிக்கைன்னா, அவன் காதலிக்கும் மனசு போனாம இருக்க தன்னுடைய நண்பன் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருப்பான். அப்ப நீ என்ன லவ் பண்றியா? ஆமா, நான் என்ன சொன்னாலும் செய்வியா? செய்வேன் இயேசு சொல்லுங்க காட்டும்போது இவனை கல்யாணம் பண்ணிக்கணும். ஸோ அழுவா. அங்கேயும் ஒரு சினிமா இருக்கும், சரி அங்கேயும் ஒரு ஃபீல் இருக்கும். இது எழுதுனதுக்கு அப்புறம் நான் ரொம்ப பயந்தேன். பொதுவாக கிறிஸ்டின் சர்க்கிள்ல வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்களான்ட்டு. சார் படிச்ச உடனே புக்கா வெளியிடணும் பேராயர் பிஷப்பே சொன்னது காரணம் அந்த இறை விசுவாசம் இதாக இருந்தது. இல்லை, நானும் நிறைய டைரக்டர்ஸை பார்த்துருக்கேன், நிறைய எழுத்தாளர்களை பார்த்துருக்கேன், நிறைய நடிகர்களை சந்திச்சிருக்கேன். ஆனால் யார்கிட்டையுமே இல்லாத ஒரு தனி இது உங்கள்கிட்ட இருக்கு சார். என்னன்னா, தேங்க்யூ சார். நீங்க பேசும்போது சில கருத்துக்கள் சொல்லும் போது, இப்போ இந்த பைபிளை பத்தி இந்த புக்கை பத்தி சொன்னீங்க, சொல்லும் போது அந்த இயேசுவை பத்தி பேசுனீங்க, என்ன நடந்திருக்கும், எப்படி இருக்கும், எப்படி அவங்க மேல ஒரு அன்பு வந்திருக்குங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க பார்த்தீங்களா. அதுலேயே எனக்கு எத்தனை டைரக்டர் பார்த்துருக்கேன், அவங்க மனசுக்குள்ள இருக்கும், அதை வெளியே வந்து சொல்லும் போதே ஒரு சினிமா தரமா அப்படியே அழகா கண் முன்னால கொண்டு வரீங்க இல்லையா. ஆமா சார், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள்கிட்ட. இல்ல அதுதான் என்னுடைய கனவுமே. என்னன்னா, நான் ஒரு இயக்குனர் ஆயிட்டதுனால இந்த நாவல் மாதிரி நான் எழுதுறத வந்து ஒரு ஃபிலிம் பார்த்த மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் எழுதினேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு திருக்குடும்பத்தின் பயணம், இந்த நூல் வந்து நம்ம இனிக்க எழுதிராஜ் திருச்சி எம்எல்ஏ அவங்க வந்து வாழ்த்துறை வழங்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பீட்டர் அல்போன்ஸ் முன்னாள் எம்பி அவங்க வாழ்த்துறை வழங்கியிருக்கிறாங்க. ஸோ அதனால இந்த நூல் வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். சரி, ஆனால் இன்னும் மக்கள்கிட்ட போய் சேரும்போது இதுக்கான ஒரு ரீச் வரும். எல்லாத்துக்கும் மேலே எனக்கு ஒரு கனவு, இது ஒரு திரைப்படமாக எடுக்கணும். ஸோ இதுதான் அந்த புக்கு, ஒரு திருக்குடும்பத்தின் பயணம். இந்த புக்கை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சார், நீங்க இதை அவசியம் படிச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. கண்டிப்பாக ஒரு திரைப்படம் பார்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். கண்டிப்பா கண்டிப்பா சார். ஒரு திருக்குடும்பத்தின் பயணம், பிரான்சிஸ். பாருங்க நேயர்களே, சார் இவ்வளவு நேரம் சொன்ன அந்த பைபிளை பத்தி 4 பாட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா, இது வந்து அதோடைய முதல் பார்ட் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இந்த புக்கை படிச்சுட்டு நிச்சயமா நான் உங்களோட கருத்துக்களை சொல்றேன். சாருக்கும் அதோடைய கருத்துக்களை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்வேன். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ உங்க புக்கு கொடுத்ததுக்கு. இல்ல சரியான இடத்துல இந்த புக்கு போய் சேர்ந்துருக்கு. சரி சரி சார், சரி. இப்ப இந்த சங்கர்லிங்கத்தின் சைக்கிள் வண்டிக்கு அப்புறம் அடுத்தது படம் ஏதாவது புக் ஆயிருக்கா, இல்ல அடுத்த படம் ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? முயற்சி தான் சார். சரி, முயற்சியில இப்ப நான் வந்து ஜென்ம ராக்கினின்னு சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிருக்கேன் சார். இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா சார், தமிழ் சினிமாவில் அன்னை வேளாங்கண்ணி படம் வந்து 52 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு மாதா பத்தின ஒரு படம் எடுக்கணுங்கிறது என்னுடைய கனவு. அது செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மாதாங்கிறது வந்து எல்லாருக்குமே சொந்தமானவங்க மாதிரி. ஏன்னா இன்னைக்கு அன்னை வேளாங்கண்ணி பாருங்க, கூட்டம் பூரா எல்லாரும் போவாங்க, எல்லா மதத்தினரும் போவாங்க. ஸோ அப்போ அந்த மாதாவை பத்தி எடுக்கணும்னு சொல்லி ஜென்ம ராக்கினி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. சரி, அதுல முக்கியமான நட்சத்திரங்கள் கொஞ்சம் கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். ரவி மரியா வருவார், உள்ள நடிக்க வருவார். இல்லைன்னா அசோக் தமிழ் உள்ள வருவாரு, வையாபுரி சார் வருவாரு. சரி, அண்ட் மொட்டை ராஜேந்திரன், நிறைய பேர் இருக்காங்க. வடிவு குரசி அம்மாவை நாங்க பார்க்க போறோம். போய் நீங்க மைண்ட்ல செட் பண்ணிருப்பீங்க இந்த கேரக்டருக்கு இவங்களை போடலாம் அப்படின்னு. ஆமா ஆமா, சரி. ஒரு சின்ன படைப்பா தான் இருக்கும், ஆனா ஒரு பிரம்மாண்டமான சக்சஸ் அது கிடைக்கும், மிகப்பெரிய நம்பிக்கை. அந்த வேலைகள் போயிட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான செய்தி, ஒரு பெரிய விஐபி அதுல ஒரு ரோல் பண்றாங்க. நீங்க நம்ப முடியாத அளவுக்கு இருக்கும். அப்படிங்களா? ஆமா, படத்தோட முதுகெலும்பே அந்த கேரக்டர் தான். ஒரு பெரிய யார் அந்த சார்? இல்ல அது சொல்றதை விட சஸ்பென்ஸா இருந்தா சரி, அது அவர் உண்மையில ஒரு உயர்ந்த மனிதர். அப்படியா? ஓகே ஓகே, அது மட்டும் நான் சொல்ல முடியும். கண்டிப்பா அந்த ரோல் அவர் பண்ணுவார், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ அந்த படம் தான் இப்ப அடுத்ததா நாங்க பண்ண போறோம். சரி சார், சரி, தேங்க்யூ, வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அதே மாதிரி விரைவில் நீங்க உங்களுடைய நண்பர் ஆர்யா வச்சு நிச்சயமா ஒரு படம் நீங்க பண்ணுவீங்க. அதுக்கு அவர் ஒரு உங்களுக்கு கால்ஷீட் கொடுப்பாரு. தேங்க்யூ. அதுக்கு ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து அந்த படம் அவருக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு இமேஜை கொண்டு வரணும். ஆமா சார், அதுதான் எல்லாருடைய ஆசையும். ஆமா, எனக்கு அது ஒரு ஆசை. என்னன்னா அவர் ஆர்யா சார் வந்து பட்டி தொட்டியெல்லாம் போய் ரீச் ஆகி
விஜய் மாதிரி வரணும்ன்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய கருவம். ஏன்னா அதுக்குரிய முழு தொகுதி அவர்கிட்ட இருக்கு. கண்டிப்பா ஸோ அந்த மாதிரி இப்போ கூட மிஸ்டர் எக்ஸ்னு ஒரு படம் வருது. ட்ரைலர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் சார். தமிழ் சினிமாவில் இனி தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோ ஆயிட்டாரு கண்டிப்பா ஆர்யா. ஸோ அதனால அவருடைய நட்பு எனக்கு கிடைச்சதே போதும். நீங்க சொல்றது சூழல் அமைய நடக்கும். ஆர்யா உங்க கூட இவ்வளவு நெருக்கமா இருக்காருன்னா காரணம் வந்து உங்களுடைய பிஹேவியர், உங்களுடைய பேச்சு திறமை, உங்களுடைய இதுதானே. அதனால கண்டிப்பா நிச்சயமா அவர் மைண்ட்ல இருக்கும். ஆமா சார், கண்டிப்பா கண்டிப்பா அவங்களுக்கும் நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு, உங்களுக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கதை களம் கிடைக்கணும் இல்லையா? ஆமா, அது நீங்க ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க. களம்லாம் ரெடி சார், ரெடியா இருக்கப்போ விளையாடுறதுக்கு அவர் வரணும். ஆர்யா சார் கண்டிப்பா வருவார் சார். களம் ரெடி, விளையாட அவர் வரணும், அவ்வளவுதான். ஏன்னா அதெல்லாம் விளையாட்டா நம்ம பொதுவாகவே சினிமாவை கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்குமே தெரியும், ஜாலியா தான் நான் இருப்பேன். சரி, டென்ஷனே ஆக மாட்டேன், எல்லாரையும் தட்டி கொடுப்பேன். சரி, பட் ஏன்னா வாங்குறத வாங்கிடுவேன், அவ்வளவுதான். ஸோ அதான் ஒரு இயக்குனருடைய வேலையா தானே. அது நான் இன்னும் கத்துக்கிட்டே இருக்கேன் சார், இன்னும் நிறைய கத்துக்கிட்டே இருக்கேன். இப்போ நான் இவ்வளவு காலம் நான் ஃபிலிம்ல இருக்கேன்னா நான் கத்துக்கிட்டேன்னு தான் நினைப்பேன். கண்டிப்பா. ஸோ அடுத்து நல்ல படம், ஒரு வெற்றி படமா அமையணும், அதுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் வேணும். கண்டிப்பா சார், உங்கள் எண்ணம் நிச்சயமா ஈடேறும் சார். தேங்க்யூ, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.